நீ அப்கமிங் எபிசோடில் இங்கே அந்த குழந்தைய அந்த ரவுடி பசங்க காரில் அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போது தாஸ் கால் பண்ணுறான். கால் பண்ணி, டேய் அந்த பாப்பா பத்திரமா இருக்கல உங்ககிட்ட? இருக்குது தாஸு, நாங்கள் தான் சேஃபாக வச்சுருக்கோம். இப்போ எங்கடா இருக்கீங்க? எப்போதும் போல தான் அந்த ரூட்லேயே காரில் நிற்காமல் போயிட்டுருக்கோம் தாஸு அப்படின்னு சொல்லுவோம். டேய் மெயின் ரோட்லேருந்து போகல, மெயின் ரோட்டில் அங்கங்கே போலீஸ் வந்து செக் பண்ணுறாங்க போல், மெயின் ரோட்டில் போனால் மாட்டிப்பீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை தாஸு நாங்கள் மெயின் ரோடுக்கே போகல, ஒரு ஊருக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம் தாஸு அப்படின்னு சொல்லதும், சரி அந்த குழந்தை என்ன பண்ணுறா? அந்த குழந்தை எங்கே தாஸு? எப்போ என்னை கொண்டு வீட்டில் விடுவீங்க? என்ன கிஃப்ட் வாங்கி வச்சுக்கிங்கன்னு ஒரே டார்ச்சர். என்ன கிஃப்ட் வாங்கி வச்சுங்களா? என்ன சொல்கிறீங்க? ஆமாம் தாஸு, அந்த குழந்தைய அவங்க அம்மா ஏதோ கடத்துகிற மாதிரி சொல்லியிருப்பாங்க போலுக்கு. அப்படி அவங்க அம்மா தான் கடத்த சொல்ல நினச்சிக்கிட்டு நம்ம கூட எந்த பிரச்சனையும் பண்ணாமல் அமைதியாக இருக்குது தாஸ் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவோம். தாஸ் ஒன்னே, டேய் என்ன ஒரு பொண்ணை கடத்துக்கலான்னா கோமர்த்தனம் பண்ணுறீங்களாங்க நீங்கள் அப்படின்னு தாஸ் கோவப்படுறான். ஏன் தாஸ் கோவப்படுற? உனக்கு என்ன? நாங்கள் என்ன பண்ணாலும் சரி குழந்தைய கடத்திட்டோம் அவ்வளோதானே, உன் வேலையை முடிச்சுட்டு சொல்லு, குழந்தைய கொண்டு போய் விட்டுற போகிறோம். ஏன் தாஸு கோவப்படுற? பாவம் அந்த குழந்தை ரொம்ப நல்ல பொண்ணையாக இருக்குது அப்படின்னு இங்கே சொல்ல, இதை கேட்ட ஸ்வேதா, ஏங்க இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். தாஸ் ஒன்னே, இரா கூப்பிட்றேன் அப்படின்னு ஃபோன் வச்சுறாங்க. என்ன ஸ்வேதா? இல்லைங்க, அந்த குழந்தைகிட்ட இவனுக்கு ரொம்ப அட்டாச் ஆகிட்டான போல். அப்படி இருக்கும்போது நாம் காசு பார்க்கறது கஷ்டங்க. முதல்ல குழந்தைய இவங்கள்ட்ட வேறு ஆள்கிட்ட மாற்றுங்க, இவங்க கோமாளி பசங்களாக தருது அப்படின்னு சொல்லவும், தாசு ஒன்று வேறொரு ஆளுக்கு கால் பண்ணி சொல்கிறான். சொல்லவும், சரி தாஸு அந்த குழந்தைய எங்கள்கிட்ட விட சொல்லி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே தாசும் திரும்ப கால் பண்ணி, டேய் உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கார் வரும் புரியுதா? அந்த கார் வரும்போது நான் சொல்கிறேன், அந்த காரில் இந்த குழந்தைய கை மாற்றி விட்ருங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன் தாஸு வேலை முடிஞ்சா அப்படின்னு அவன் கேட்குறான். நான் சொல்கிறது மட்டும் செய்டா. ஏன் தாஸு? இல்லை கேட்குறேன், என்ன ஆச்சு? ஏன் எங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா உனக்கு அப்படின்னு கேட்க, தாஸ் ஒன்னே, ஆஹா இவனை எப்படி கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைடா ஒரே குழந்தைய ஒரே காரில் ரொம்ப நேரமாக சுற்றிட்டு இருக்கீங்களே, பார்க்குற யாருக்கா சந்தேகம் வந்துண்டா, அதான் சொல்கிறேன் காரை மாற்றிக்கிங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் காரை மாற்றும் போது குழந்தைய மட்டும் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அவனுங்க வச்சுப்பானுங்க, அதுக்கப்புறம் சொல்கிறேன் நீங்கள் திரும்பவும் குழந்தைய வாங்கிக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லுவோம். ஓ அப்படி சொல்கிற தாஸு, சரி தாஸு அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். சரிடா அப்படின்னு இங்கே தாஸ் ஃபோன் வைக்கிறான். இந்த கார் இங்கே கிராஸ் பண்ணுறத பொன்னியும் சக்தியும் பார்த்துறாங்க. பொன்னி சொல்கிறாங்க, சக்தி அந்த அந்த கார் தான் சக்தி அது அப்படின்னு சொல்லுவோம். அதை சேஸ் பண்ணி இவனுங்க பின்னாடியே வந்திருக்காங்க. ஆனால் இந்த கார் போகிறத பார்த்துட்டு இங்கே சக்தி, நம்ம ஷார்ட்கட்டில் போய் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த கார் சுற்றி வளைச்சி அந்த கார்ட்டு வந்து நிப்பாட்டவும், இவனுங்க உடனே இந்த கார் தான் தாஸோட கார் போலன்னு நினச்சிக்கிட்டு குழந்தைய உடனே, பாப்பா அந்த காருக்கு போனி அப்படின்னு அந்த கார்லேருந்து அவங்க இறங்க ட்ரை பண்ணும்போது இவனுங்க குழந்தைய அந்த காரில் கொடுத்துட்டு இவனுங்க வண்டி எடுத்துடுறானுங்க. இங்கே சக்தி பொன்னிக்கு ஒரே அதிர்ச்சி, என்ன நாம் எதுவுமே பண்ணாமல் குழந்தைய கொடுத்துட்டாங்க அப்படின்னு இவங்க பார்க்குறாங்க. சிவானியும் பொன்னி சண்முகம் சக்தியை பார்த்துட்டு செம்ம ஹாப்பியாக வராங்க. பொன்னியத்தை தெரியும், பொன்னியத்தை நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு. ஆமாம் அம்மாலாம் வரலையா? எங்கே எனக்கு பர்த்டே கிஃப்ட்டு எதுவும் தரவே இல்லை அப்படின்னு சொல்ல, இங்கே பொன்னி ஒன்றே பயங்கரமாக அழுகுறாங்க. சிவானி உனக்கு ஒன்றும் ஆகலை சிவானி, நாங்கள் எப்படி திரும்ப பயந்து போயிட்டோம், நல்ல வேலை சிவானி நீ கிடச்சிட்ட அப்படின்னு சொல்ல, சிவானி ஒன்று, ஏன் பொன்னியத்தை நீங்கள் அழுகுறீங்க? ஏன்? ஓ என்னை உண்மையாகவே கடத்திட்டான்னு பயந்துட்டிங்களா? அதெல்லாம் உண்மையாக கடத்தலை பொன்னியத்தை அப்படின்னு சொல்ல, பொன்னி ஒன்று, என்ன சிவானி சொல்கிற? உன்னை கடத்தலையா? அப்புறம் இது வந்து பொன்னியத்தை, நான் எங்கள் அம்மாவும் அப்புறம் வெண்ணிலா ஆண்டி பிரீத்தி ஆண்டி இவங்க 3 பேரும் சேர்ந்து பிளான் போட்டிருக்காங்க, வரப்போகிற என்னுடைய பர்த்டேவுக்கு இந்த மாதிரி ஆளுங்களை வச்சு கடத்தி ஏதாவது சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு. அதனால அம்மா சொன்னாலும் தான் கடத்திருக்காங்க. எதுக்கே பொன்னியத்தை நீங்கள் போய் இப்படி பயந்துட்டீங்க அப்படின்னு சிவானி சொல்ல, இங்கே பொன்னி சண்முகம் சக்தி 3 பேருக்கும் செம்ம குழப்பமாக இருக்குது. இங்கே ஒரு பக்கம் பவானி சிவானி நினச்சி அழுது ப்ரெஷர் ஏறி போய் மயக்கம் வந்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. ஸோ 2 நாளாக சாப்பிடாததுக்கு அதுக்கும் அவங்களுக்கு உடம்பு ரொம்ப வீக் ஆகிடுச்சு. அப்படி இருக்கும்போது சிவானி என்ன இப்படி பேசுகிறா அப்படின்னு இங்கே இவங்க யோசிச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படின்னு பார்த்து தாஸ் கரெக்டாக கால் பண்ணுறான். கால் பண்ணி, டேய் இப்போது ஒரு கார் வரும், அந்த கார் நம்பர் சொல்கிறேன். எதுக்கு தாஸு? அந்த காரில் அந்த குழந்தைய கொடுங்களா? தாஸு என்ன விளையாடுறியா? ஓ என் வாங்க சொல்லலையா? இப்போ தானே குழந்தைய கொடுத்தோம் ஆளுங்கள்ட்ட அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க? கொடுத்துட்டீங்களா? டேய் இப்போ தான் அவங்கள்ட்ட பேசியிருக்கேன், அவனுக்கு இப்போ தான் கிளம்புறானுங்க,
எப்படி நீங்கள் அடுத்து வரத்துக்கு அவனுக்கு இன்னும் ஒரு ஆஃபர் மேலே ஆகும்டா அப்படின்னு சொல்ல, என்னதான் சொல்கிற, நீ ஃபோன் வச்சுன்னு ஒரு கார் வந்து நின்றுச்சு, அந்த காரும் கதை திறந்தாங்க, உன் கார்னு நினச்சி நாங்கள் குழந்தைய கொடுத்துருந்தாசு அப்படின்னு சொல்ல, டே முட்டா பசங்களா, யாருடா குழந்தைய கொடுத்தீங்க, சீக்கிரம் போங்கடா, அது நம்ம சொன்ன ஆள் இல்லைடா அப்படின்னு சொல்ல, இவனுங்க வண்டியை திருப்பிட்டு வேகனமாக போகிறாங்க. பார்த்தா இங்கே சக்தி கார் போயிட்டுருக்கு. அவனுங்க ஸ்பீடாக வந்து சக்தி காரை இடிக்க பார்க்குறானுங்க. காரை நிப்பாட்ட பார்க்கும்போது சக்தியும் வண்டியை வேகமாக எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ எப்படியோ இந்த ரவுடி பசங்க சக்தி காரை சேஸ் பண்ணி காரவும் வழிமறிச்சிடறானுங்க. இவங்க 3 பேரும் வந்து சிவானியை தூக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போது சக்தி, சண்முகம், அதோட இங்கே சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுறாங்க. வந்ததும் இவங்க 3 பேருக்கும் 4 பேருக்கும் சரியான சண்டை நடக்குது. சண்டை போட்டாலுமே அந்த ரவுடி பசங்க இவங்க 3 பேரையும் அடித்து போட்டுட்டு ஸோ அவங்க சிவானியை தூக்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாங்க. இருந்தாலும் இங்கே சக்தி திரும்ப விடாமல் அவன் பின்னாடியே ஓடுறாரு. கரெக்டாக அங்கேன்னு பார்த்து ரோந்துக்கு போலீஸ் ஜீப் வருது. ஸோ இவனுங்க ஓடி போய் அந்த போலீஸ் ஜீப்பில் மோதி கீழே விழுவானுங்க. விழுந்தவொடனே போலீஸ், யார் பண்ணீங்களா, எதுக்கு இங்கே அடிச்சு நிற்கிறீங்க அப்படின்னு கேட்க, இங்கே சக்தி அப்போ தான் எல்லா உண்மையும் சொல்கிறாரு. சார், இது மாதிரி அவங்க என் அக்கா குழந்தை இவனை கடத்திட்டு வந்துட்டானுங்க. அவங்கள்ட்ட குழந்தைய காப்பாற்றிட்டு போகும்போது தான் சார் அவனுங்க திரும்ப எங்களை அடித்து போட்டு குழந்தைய கடத்த முயற்சி பண்ணாங்க. இப்போ உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே போலீஸும் அந்த 3 ரவுடி பசங்களையும் பிடிக்கிறாங்க. பிடிச்சி அவங்கள ஸ்டேஷன் அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போயிட்டு இங்கே அடித்து விசாரிக்கும்போது அந்த 3 பேரும் சொல்லக்கூடிய உண்மை என்னென்னா, இது மாதிரி எங்களுக்கு தாஸ்னு ஒருத்தன் இருக்கான், அவன் பணம் தரேன்னு சொன்னான், அவன் தான் குழந்தையவும் கடத்த சொன்னான், அவனுடைய பேச்சு கேட்டு தான் நாங்கள் குழந்தைய கடத்தினோம், மற்றபடி எங்களுக்கும் இந்த குழந்தைக்கும் எந்த சம்மந்தம் இல்லை சார். அதோட இந்த குழந்தைய கடத்தினது என்னமோ உண்மை, ஆனால் இந்த குழந்தைய இது வரைக்கும் நாங்கள் ரொம்பவே நல்லபடியாக பார்த்துட்ருக்கோம், இதுவரையும் எந்த பிரச்சனையும் ஆகலை இந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்லவும், இங்கே அவங்களும் கேட்குறாங்க சிவானிகிட்ட. சிவானியும் இந்த அங்கிள் தாத்தாலையும் பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தாஸ் இங்கே இந்த 3 பேரும் கால் பண்ணுறான். போலீஸ் ஒன்னே ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டு பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ஃபோன் ஸ்பீக்கரில் போடவும் தாஸ் ஒன்னே, டேய் அந்த குழந்தைங்கடா கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்க, இங்கே இவங்களும் கண்டுபிடிச்சோம் தாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா, அந்த குழந்தை பத்திரம்டா, அந்த குழந்தை இருந்தால் தான் அவனை பழி வாங்க முடியும். அந்த சுந்தரம் எவ்வளோ பெரிய கேள்வித்தனமாக வேலையை எனக்கு பார்த்து கொடுத்துருக்கான். என் தங்கச்சியோட வாழ்க்கையை விளையாண்டுட்டு அவன் ரொம்ப திமிராக பேசுகிறான்ல, அதனால தான் அவன் குழந்தைய இப்போ நம்ம தூக்கியிருக்கோம். அந்த குழந்தைய பத்திரமா வச்சுக்கோங்க. அந்த குழந்தைய வச்சு தான் அவனுக்கு தாஸ் யாருங்கிறதையும் அவன் தங்கச்சிக்கு பண்ண கொடுமைக்கும் ஒரு தீர்வு காண முடியும் அப்படின்னு இங்கே தாஸ் சொல்லிட்டு ஃபோன் வச்சிடறான். அப்போ தான் இங்கே சண்முகத்துக்கும் சக்திக்கும் புரியுது. பொன்னி சொல்கிறாங்க, அதுதான் அன்றைக்கி நான் பார்த்தேனே ஹாஸ்பிட்டல் வாசலில், இதை தான் பேசியிருந்தாங்க. அந்த பேசினுடைய தங்கச்சியை சுந்தரம்னு கர்ப்பமாக்கியிருக்காரு, அந்த கோவத்தில் தான் அவன் இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்ல, இங்கே அப்போ தான் எல்லாருக்குமே புரியுது. பொன்னி அப்போது ஆதாரத்தை தான் சொல்லியிருக்கா, பொன்னி சொன்னது எதுவுமே பொய் கிடையாது, எல்லாமே உண்மை தான் அப்படின்னு. இங்கே அதை கேட்டு சக்தி, சண்முகம் பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த விஷயத்த உடனே வீட்டில் சொல்லணும் அப்படின்னு சிவானி அழைச்சிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. சிவானியை பார்த்தா எல்லாருமே பயங்கரமாக ஹாப்பியாக வராங்க. சிவானி எப்படி கிடச்சா அப்படின்னு கேட்கும்போது, இங்கே சக்தி, நானும் அண்ணனும் பொன்னி 3 பேர் சேர்ந்து தான் கண்டுபிடிச்சோம். பொன்னி மட்டும் சரியான இடத்துல அந்த காரை கண்டுபிடிக்காமல் இருந்தால் சிவானியை கண்டுபிடிச்சிருக்க முடியாது அப்படிங்கும்போது இங்கே சந்திரசேகர் கேட்குறாரு, டேய் சக்தி, எதுக்காக கடத்தினாங்க நம்ம பாப்பாவை, பணத்துக்கு கடத்தினாலாம் என்ன பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது, ஏதோ மாமாவுடைய பிஸ்னஸ் எதிரி போல அப்பா, அவன் தான் மாமா படி வந்தாச்சு சிவானியை கடத்திட்டான் அப்படின்னு சொல்ல, சந்திரசேகர் ஒன்று, என்ன மாப்பிள்ள உங்களுக்கு யார் எதிரி இருக்கா, அதுவும் குழந்தைய கடத்துற அளவுக்கு அப்படின்னு கேட்க, இங்கே சுந்தரம் திருன்னு முடிக்கிறாரு. சந்திரசேகர் ஒன்று, டேய் யார் பேர் சொன்னாங்களா அப்படின்னு கேட்கும். சக்தி ஒன்று, ஏதோ தாஸ்ன்னு சொன்னாப்பா அப்படின்னு சொல்ல, இங்கே சுந்தரத்துக்கு பயங்கரமாக வேர்த்து ஒரு மாதிரி ஆகுது. சக்தி அதை பார்க்குறாரு, என்னம்மாம்மா பேர் சொன்னோடனே உங்களுக்கு பயங்கரமாக வேர்க்குது அப்படின்னு சொல்ல, ஐயோ இல்லை மாப்பிள்ள, எனக்கு அப்போலாம் யாரும் தெரியாது, சிவானி வந்துட்டாங்கிற பதட்டம் இப்போ தான் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிட்டுருக்கு, அதான் மாப்பிள்ள இப்படி வேர்க்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை மாப்பிள்ள அப்படின்னு இங்கே சுந்தரம் சமாளிக்கிறாரு. அப்போது சக்தி சொல்கிறாங்க, அப்பா இதுக்கு பின்னாடி இருக்க அந்த தாஸ் யார், எதுக்கு குழந்தைய கடத்துறான், இதுக்கு பின்னாடி என்ன உண்மை இருக்குது, மாமாவுக்கும் அவனுக்கும் உண்மையிலேயே சம்மந்தம் இருக்கா இல்லையா அப்படின்னு எல்லாத்துக்கும் விட இன்னும் கொஞ்சத்து தெரிஞ்சிருப்பா அப்படின்னு சக்தி சொல்லவும், இங்கே சுந்தரத்துக்கு இல்லை என்ன பண்ணுறது, இந்த தாஸ் வந்து இல்லை ஒன்று சொல்லிட்டானா அவ்வளோதான், நம்ம நிலமையே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி இங்கே சுந்தரம் சரியான பயத்தில் நின்றுட்டுருக்காரு.